தாய்க்கு சொல்லுவேன். உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். உலகின் மாணவ கூட்டம் காட்டு நாடுகளாக வாழ்ந்து இந்த பொழுதுகளில் வாழ்வுக்கு இலக்கணம் வகுத்து அகவாழ்வு புறவாழ்வு என்று பகுத்து வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். உலகில் பல இனத்தவர்கள் நாடோடிகளாக திரிந்த காலகட்டத்தில் தங்கள் வாழ்வியல் நிலங்களை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று ஐவகை திரையிடங்களாக வகுத்து வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். உலகிற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பொதுமுறை தந்தவர்கள் தமிழர்கள். அந்நிய மொழி ஆக்கிரமிப்பால் தன் மொழியை சிறைய கொடுத்த பல மொழிகளுக்கு மத்தியில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர்கள் தமிழர்கள். நாம் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிறப்ப சமூக வலைதளங்களில் பூமரங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஏன்னா ஒரு 80 வயசு 90 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, போன தலைமையை சார்ந்தவங்க பிற்போக்குத்தனமான கருத்துக்களை இருக்கிற போது அவங்கள பூமரங்கள் அப்படிங்கிறோம். ஒரு 80 வருஷம் இல்லை ஒரு 40 வருஷம் 50 வருஷம் இப்படி வாழ்ந்தவங்க அவங்களே பிற்போக்குத்தனமான கருத்துக்களை கொண்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். ஆனால் 2000 ஆண்டுக்கு முன்பாக வாழ்ந்த வள்ளுவன் எந்த காலத்துக்கும் பொறுத்த வகையில முற்போக்கான சமத்துவத்தை போதிக்கக்கூடிய கருத்துக்களை கொண்டான் என்றால் இந்த இனம் எப்படிப்பட்ட பாதி இனங்களை வாழும். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த இனம் தமிழக தேசியம். ஆனால் இந்த இனத்தோட அறிவு சமூக வரலாறு குறைந்தபட்சம் 2000 ஆண்டு. 2000 ஆண்டுக்கு முன்பாக வள்ளுவன் சொன்னான். மானத்தை பற்றி, வீரத்தை பற்றி, கொடையை பற்றி, ஒழுக்கத்தை பற்றி, பிறந்தனை பார்த்தா பேராண்மை 2000 ஆண்டுக்கு சொன்ன வள்ளுவன். பிறப்புக்கும் எல்லாரும் 2000 ஆண்டுக்கு சொன்ன வள்ளுவன். அப்படிப்பட்ட இனத்தின் மக்கள் நாம், உலகத்தில் எல்லாவற்றையும் கற்றுத்தந்த இனத்தின் மக்கள் நாம். அந்த இனத்துக்கு யாரோ வெளியேந்து வந்து ஒரு பெயரை சொன்னாங்கன்னா இதை எப்படி ஏற்க முடியும்? வடக்கிருந்து வந்தா அவன் இந்தியன்னா இந்துன்னா பக்கத்தில் இருந்து திராவிடன் அப்படின்னு அது ஒரு 10 ஆண்டு என்ன சொன்னாங்க? மொழியால் தமிழர்கள் இனத்தால் திராவிடன்னாங்க. போட்டு அடியேன்னு அடிச்சவங்க இல்லைங்க திராவிடங்கிறது தேசியம் இல்லை மரபுனாங்க. இப்ப அடி தாங்க முடியாம திராவிட இடமே இல்லை, திராவிட இடமே இல்லை. அது கருத்தியல் இங்கு நல்லவர்கள் விற்கப்படுவது போல ஒவ்வொன்றா அடிச்சாங்க. கடைசியில் போரையும் உள்ள வச்சு கரையை சாப்பிடக்கூடிய நிலைமை வருங்காலத்தில் உருவாகும். நீ போராட அதை உங்களோட பங்களிப்புகளை வரலாற்று பாத்திரத்தை சொல்றது பிரச்சனை இல்லை. ஆனால் ஆதி முதல் அந்த முறை எல்லாமே அவர்கள் தான் அடக்கம், எல்லாமே அவர்கள் தொடக்கம்னு போலியான வரலாற்று செய்தியை சொன்னால் பழைய வரலாற்றை தோண்டி எடுத்து பேச வேண்டியது. பேசினால் சேதாரம் போது எங்களுக்கு தமிழ் என்ற மொழிதான் உயிர். அந்த மொழியை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நாங்கள் தமிழ் தேசியம் என்று கட்டி வரோம். ஜோசப் ஸ்டாலின் வந்து தேசிய இனம் என்று சொல்வதற்கு முன்பாக, அவன் தேசம் என்று வரைவதற்கு முன்பாக இந்த தமிழ்நாடு என்று இந்த நாட்டுக்குள்ள தமிழர்களுக்கு பொது உலகில் உருவாக்கக்கூட தமிழர்கள் வாழ்ந்து வந்தார். ஆனால் அந்த தமிழர்களை இன்றைக்கு ஏமாற்றக்கூடிய வரலாற்று தீர்மானம் நீங்க திராவிடம் அப்படின்னா விளக்கங்கள் கொடுத்தாங்க. ஐயா சுவைன்னு சொல்றாங்க, ஐயா வீரமணி சொல்றாங்க, அந்த போய் புடங்கமணி சொல்றாங்க, ஐயா ஸ்டாலின் இதை விட பேசணும்னு சொல்றாங்க. அப்ப பட்டியலில் எது திராவிடம் அப்படின்னு பட்டியலில் அப்ப இந்த திரிவாதத்தை கொண்டு இவ்வளவு நாட்களாக தமிழரை ஏமாற்றி வந்தார்கள். அதை உடைப்பதற்கான ஒரு வரலாற்று ஆவணமாக இந்த புத்தகத்தை அண்ணன் பாரம்பரியம் படிச்சிருக்காங்க. ஒரு ஆகப்பெரும் கருத்து புத்தகமாக இந்த புத்தகம் படைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு தமிழ் தேசியம் என்று சூழ்ந்து வர்றப்ப பல பேர் வச்சாங்க. தமிழ்நாட்டில் தமிழர்களோட பிரச்சனை. அன்னையில விடுதலை 8ஆம் படம் வந்துச்சு. அந்த படத்துல பல காட்சி வர்றப்ப அவ்வளவு உணர்ச்சி கொண்டிருப்பா இருந்துச்சு. படத்தோட இறுதி காட்சி வரும். இறுதி காட்சியில வந்து சூரியோட பின்னணி கொள்ள வரும். அதுல ஒரு வசனம் அவனோட கதையெல்லாம் நமக்கு வரலாறு இருக்குது. ஆனா நம்மளோட வரலாறு கதையாகவே இல்லை. இந்த சோழனுக்கு பிள்ளைகள் வளர்க்கிறப்ப நம்ம வரலாற்றை கதையாக சொல்லி வள அப்படின்னு வரப்ப எந்த தமிழும் தண்ணீர் வைக்காம அழையாம வளர்க்கவே முடியும்.
யாரும் சொல்றாங்க போல போராட்டம் பண்ணாங்க. ஆனால் உண்மையிலே இந்த நாடு அமைப்பு போராங்க நமது மாநில தெய்வங்கள் நமது தலைவர் பிரபாகரன் இந்த நிலத்தை எவ்வாறு காட்சி பண்றாங்க. ஆனால் தமிழரசு வந்து 87 வந்து பொறியியல் படிச்சாங்க. 87 அவர் வச்சிருந்த நல்ல செல்வ வளர்த்து வாழ்க்கை வாழ்ந்துக்க முடியும். ஆனால் வாழ்வை அர்ப்பணித்து வாழ்ந்தாங்க தமிழரசு. ஆனால் தமிழரசு கொல்லப்பட்டிருக்கலாம். எங்கள் ஐயா கழிவு நாள் மறைக்கப்பட்டிருக்கலாம். மாவட்டத்தின் சீதா ஆயுதம் சமரசம் செய்திருக்கலாம். கியாபி விஸ்வநாதனும் அரண்மனையாரும் மாமல்ல சோமசுந்தர பாரியாரும் இருக்கை செய்யப்பட்டிருக்கலாம். அவர்கள் வீழ்த்தப்பட்டிருக்கலாம். சமகாலத்தில் இருக்கக்கூடிய 2009 பிரதான பிள்ளைகள் நாங்கள் ஒருவரும் நாங்கள் மாவட்டத்தை பார்த்தோம். நாங்கள் கியாபி விஸ்வநாதன் பார்த்தோம். சமகாலத்துக்குரிய இந்த பிள்ளைகளை பிரபாகர பிள்ளைகளை இப்பதான் பார்க்கணும். நீங்க கண்டித்து போராட்டம் பண்ணுங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க. இனி காலம் வந்து ஒரு கதவு, இது கதவை போராட்டம். அதனால தமிழ் தேசிய மாபெரும் கருத்தினை சுமந்த புத்தகங்கள் ஒரு ஆவணம். பொங்கல் வந்து புத்தாண்டு வந்துருக்கு, எல்லாரும் பரிசு விடுறாங்க. அந்த பரிசாக இந்த புத்தகத்தை வாங்கி உங்கள் நண்பர்கிட்ட உறவு கருத்தை உதவி நம்ம ஊடகங்கள் பார்த்தாது காட்சிப்படுத்தாது தமிழன்னா அது இருக்கட்டும் செய்யும். நாம் ஊடகமாக மாறுவோம். கண்ணுனே இணைப்பை கண்ட நாம் இளம் வெளிவண்டனம் இன பற்றக்காது இன வெளிவண்டனம் அதற்கான ஒரு ஆவணமாக கருத்து புத்தகமாக இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை அண்ணன் பாலமுறையில் வந்து ரொம்ப அற்புதமாக போயிருக்காங்க. எல்லாரும் வாங்கி படிக்கணும், பரப்பணும். நன்றி. வணக்கம். மேடையில் இருக்கின்ற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். தாய்ப்பர்கள் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். இந்த புத்தகத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். டிஸ்கவரி புக் பேலஸ் நிறுவனர் ஐயா வேலியப்பன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை முதல்ல தெரிவிக்கிறேன். ஏனென்றால் தமிழ் தேசியம் என்பது இங்கே தீண்டாமைக்குரிய ஒரு பொருளாக இருக்கு. இந்த தம்பி செந்திலான் பேசுறப்ப சொன்னார், 2016ஆம் ஆண்டு நான் வந்த தமிழ் தேசியம் என்ற பெயரில் ஒரு புத்தகம் கிடையாது. எங்குமே இந்த தேசிய தலைவர் பிரபாகரன் பற்றிய புத்தகங்கள் அப்படி சிறு புத்தகங்கள், சில புத்தகங்கள் தான். ஐயா மணியரசன், ஐயா கீவே போன்ற புத்தகங்கள் மட்டும் நமக்கு கிடைக்கும். தமிழ் தேசியம் இங்கே பயன்படுத்தப்படாத ஒரு சொல்லாக, தமிழ் தேசியம் என்பது தீண்டாமைக்கு ஒரு உரிய சொல்லாக இருந்தது. ஒரு நவீன தீண்டாமை, குறிப்பா அறிவுறுத்தல். இங்க தமிழ் தேசியம் பேசக்கூடாது, அது ரொம்ப பிற்போக்குத்தனமானது, அது அடிப்படையே இல்லாதது, அது உட்போக்கு பின்னணித்துவதற்கு மற்றும் எல்லா விதமான முன்னோடி தன்மைகளுக்கும் அது எதிரானது என்ற ஒரு போக்கு. தமிழ் தேசியம் என்று சொல்லிக் கொள்ளவே ஒரு அச்சம். ஆனால் அது 2009 இன அழிவிற்கு பிறகு அது மாறத் தொடங்கியது. அண்ணன் சீமான் ஒவ்வொரு கலவையாக உழைத்துக் கொண்டே வந்தார். தேசிய தலைவர் மேலே பிரபாகரன் அவர்களின் படத்தை பயன்படுத்தக்கூடாது என்பதை அந்த நிலையை மாற்றி இப்போது தேசிய தலைவர் மேலே பிரபாகரன் என்பவர் தமிழ்நாட்டின் ஒரு பொது சொத்தாக மாறிவிட்டார். எல்லா வீட்டு விழாக்களிலும் தேசிய தலைவர் பிரபாகரன் படம் இடம்பெறுகிறது. அதே தமிழ் தேசியம் ஐயா மணியரசன் போன்ற எண்ணற்ற பழக்கையாளர்கள், அண்ணன் தமிழரசன் போன்ற எண்ணற்ற பழக்கையாளர்கள் செய்து காப்பாற்றி வைக்கின்ற தமிழ் தேசியம் மிக எளிதாக அதிகாரத்தை பிடித்தவர்களால் எள்ளி நகையாடப்பட்டது, ஒடுக்கப்பட்டது, ஓரக்கட்டப்பட்டது, அரங்கத்திலே அடைத்து வைக்கப்பட்டது. அந்த கதவை அடித்து உடைத்தது அண்ணன் சீமா. அடிச்சு உடச்சி கிளம்பி விட்டார். இதே புத்தக கண்காட்சியில் தம்பி செந்திலான் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு அரங்கம் கிடைக்காதா, எங்க புத்தகங்களை விற்பதற்கு ஒரு அரங்கம் கிடைக்காதா, ஒரு பார்வையாளர்கள் கிடைக்காதா, இருக்க மாட்டாங்க என்ற நிலையை மாற்றி இன்னும் உருவாகி இருக்கிறது. அதற்காக பாப்பாசி இங்கே வந்திருக்கின்ற நிர்வாகிகளுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளது. நாங்கள் ஒரு மரநிலை தத்துவத்தை சார்ந்தவர்கள் அல்ல. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழர் என்கின்ற ஒரு தேசிய இனத்தின் தத்துவ கருத்தியை தூக்கி பிடிக்கிறோம். இங்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா அரசியல் கட்சிகளும் பல்வேறு அமைப்புகளும் சரி தங்கள் அறிக்கையை தமிழர் என்ற சொல்லை பயன்படுத்துவார்கள். தமிழ்
ஐயா மணியரசன் ஐயா கீழே போன்றவர்கள் இதுக்கு விதிவிலக்கு. ஆனால் ஒரு வெகுஜன அரசியல் கட்சியில அதன் அறிக்கைகள்ல தமிழர் ஒரு தேசிய வரையறை செய்து அதை மீறி இன்று நிலைநாட்டி இருக்கிற நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் இதற்காக கொடுக்கிற விலை ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். இதற்காக நாங்கள் எதிர்கொள்கின்ற ஏற்றல், அதனுடைய கேலி, கிண்டல், அவமானம், அவதூறு, இது போன்ற எதிர்ப்புகளை சந்தித்துதான் இந்த புத்தகத்தை அண்ணன் பாலமுருகன் கொண்டு வருகிறார். அண்ணன் பாலமுருகன் இந்த புத்தகத்தை தொகுப்பதற்கு அவர் அழைத்த பாடலை பற்றி இன்னொரு புத்தகம் எழுதலாம். என்னெல்லாம் வந்து காலையில தம்பி கட்டளைக்கு வந்துருவோம், அண்ணன் பேரை பார்த்தாலே பயமா இருக்கு. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு நெருக்கடி கொடுத்து அந்த கட்டுரையை சேகரித்து தொகுத்து அதை அழகுற வடிவமைப்பு செய்து இன்று டிஸ்கவரி புக் ஃபேர் செமினார் வந்திருக்கிறது. இது நமக்குள்ளாகவே நான் அண்ணன் பாலமுருகன் சொன்னேன், நமக்குள்ளாக வெளியிட்டால் கூட இந்த அளவுக்கு சிறப்பு இருக்காது. இன்னைக்கு ஒரு பொது பொருத்தமாக இருக்கக்கூடிய டிஸ்கவரி புக் ஃபேர் மூலமாக இன்று தமிழ் தேசியம் ஏழுதற்கு எப்படி என்ற அண்ணன் பாலமுருகன் தொகுத்து இந்த நூல் வெளிவந்திருக்கிறது என்பது ஒரு வரலாற்று சிறப்பு. இது எங்களுக்கு தொடக்கமாக இருக்கு. ஏனென்றால் இந்த புத்தக அரங்கு இதில் உலகிக் கொண்டிருக்கின்ற மாபெரும் அறிவுஜீவிகள் எல்லோராலும் ஒதுக்கப்பட்டவர்கள். அண்ணன் சீமான் என்ற மனிதன் வரலா, நாங்கள் அனாதைகள். அனாதைகள் எங்கேயும் யாரையும் ஏற்க மாட்டாங்க. இன அழிவுக்காக எங்கள் கண்கள் கலங்கி நின்றால் இவர்கள் ஆளும் அதிகாரத்திற்கு எதிரானவர்கள் என்று பட்டம் குட்டப்படுவார்கள். அப்படி எல்லாத்துக்கும் இவர்களுக்கும் சீர் கொடுங்க, இவர்களால் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, இவர்கள் பிற்போக்குவாதிகளுங்க என்று நாங்கள் பேசாதவற்றையும் அவரே பேசி ஏசிக் கொண்டிருந்த காலத்தை இன்று அண்ணன் பாலமுருகன் அவர்கள் தொகுத்திருக்கிற இந்த புத்தகம் ஒரு ஆயுதமாக மாறி அழித்து உடைத்திருக்கிறது. இது புத்தகம்தான் பாலமுருகன் சொன்னார், தம்பி நான் கதவை திறந்து விட்டுறேன், சீமானன் மாதிரி கதவுகளை திறந்து விட்டுறேன், இனிமே அடுத்தடுத்த கதவுகளை திறக்க வேண்டியது உங்களை போன்றவரின் கடமை. அண்ணன் சீமான் இந்த கதவுகளை அடித்து உடைத்து திறந்தார், அரசியல் கதவுகளை. அண்ணன் பாலமுருகனும் மதிப்பிற்குரிய பதிப்பாளர் வேடியப்பன் அவர்களும் தமிழ் அறிவுலகத்தின் அறியாமை கதவுகளை உடைத்து திறந்திருக்கிறார். இது ஒரு சிறப்பு. அதே போல ஈழத்திலிருந்து வந்திருக்கின்ற நண்பர் தீபச்செல்வன் ஈழத்திலே நடந்தது ஒரு இனப்படுகொலை, அதற்கு இணையான இன்னொரு படுகொலை. நாங்கள் தமிழர் என்று சொல்லக்கூடாது, அடையாளப்படுகொலை. தமிழர் என்று யாருக்கு தமிழாக சொல்லக்கூடாது. தாய் தமிழ் என்னுடைய தாய்மொழி தமிழ் என்று எல்லாம் பேச முடியாது. அப்படி பேசினால் நாங்கள் பிரிவினைவாதிகள், மொழி வெளியர்கள், சாதி மூலம் இடத்தை கட்டமைப்பவர்கள். எப்படிப்பட்ட அவதூறு! அப்படிப்பட்ட அவதூறுகளுக்கெல்லாம் பதிலாகத்தான் இந்த நூல் இன்று வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக 2009 இனப்படுகொலைக்கு பிறகான இந்த காலகட்டம் தமிழ் தேசியத்தின் விழிப்புணர்வு பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இது ஒரு கருத்தியல் மட்டுமல்ல, இது விடுதலை கருத்தியல் மட்டுமல்ல, மாறாக உலகெங்கும் இருக்கின்ற பல்வேறு தேசியங்கள் விடுதலைக்காக பேசுகிற ஒரு தத்துவ கருத்தியல் தான் தமிழ் தேசியம் என்பது. அதற்கான ஆதாரம் பல்வேறு விதமான வரலாற்று பூர்வமான ஆதாரங்கள் இந்த புத்தகத்திலே நிலைமை தந்துள்ளது. தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. வாழ்நாளில் யாரையும் கொண்டாட மாட்டாங்க, இறந்து போன பிறகுதான் நம்ம கொண்டாடுவது நினைவில் இருக்கணும். அதே போல இந்த புத்தகமும் அப்படி ஆயிருக்கிறார். இந்த புத்தகத்தை வெளியான நாளுங்கள் நாம் ஒவ்வொருவரும் ஏற்றி செல்ல வேண்டும். அண்ணன் சீமான் கருத்துக்களை நாம் எப்படி கொண்டு போய் பட்டி தொட்டிகளில் சேர்த்தோமோ அதே போல அதற்கு இணையாக இந்த புத்தகத்தையும் நாம் எடுத்து சென்று அனைவரும் சேர்க்கணும். அண்ணன் சீமான் ஒரு மிகப்பெரிய ஒரு நூலகம் உண்டு. அந்த நூலகத்துல நாங்களே களவாட வேண்டிய பல புத்தகங்கள் இருக்கும். அபூர்வமான புத்தகங்களை சேகரிப்பாளர் அண்ணன் சீமான். புத்தகங்களை படிக்கின்ற அரசியல் தலைவர்கள் இங்க ரொம்ப குறையும். ஆனால் எந்த புத்தகத்தை படித்தாலும் அதை படித்துவிட்டு உடனே தமிழகத்தை பற்றி பேசி அந்த பணிகளை அந்த புத்தகத்தை படி, இந்த புத்தகத்தை படி என்று சொல்லி எங்களையெல்லாம் படிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெருமகனாக அண்ணன் சீமான் இருக்கிறார். இது நானும் தமிழ் விரும்பான காட்சிகளை செஞ்சுதான் கற்று எழுதணும்னா எங்களுக்கு பின்னாடி ஒரு மாய விசை அல்ல, ஒரு வெளிப்படையான ஒரு அறிவு விசை எங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அதான் அண்ணன் சீமான். இந்த சொல்றது எனக்கு எந்த பிரச்சனையும்.
ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை சமூக ஊடகங்களில், அரசியல் களங்களில் இது வெகுஜன கோட்பாடுகளுக்கு எதிரானது என்று கட்டமைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் தமிழர் என்கின்ற ஒரு தேசிய இனம் என்பதை நிறுவி அதை உறுதிப்படுத்துவதற்காக இந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது. அன்புக்குரிய உறவுகளே, உங்களுக்கு ஒன்றே ஒன்று இறுதியாக சொல்லிவிட்டு விடைபெறுவேன். தமிழர் என்கின்ற இனம் என்று சொல்லாதீர்கள், தமிழர் என்கின்ற தேசிய இனம் என்று சொல்லி பழகுங்கள். ஏனென்றால் தேசிய இனம் என்று சொல்வதில் நமது இறையாண்மை கருத்தில் அடங்கி இருக்கிறது. அதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த புத்தகம் ஆகப்பெரும் வெற்றிகளை பெற வேண்டும் என மனதார வாழ்த்தி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.